எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பிரஸ் நோட்டு அவருடைய கைப்பட எழுதியிருக்காரு. பெண்களுக்கான உரிமைக்காக நான் போராடுங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அறிக்கை தான். அது உங்களுக்கு தெளிவாக வார்த்தைகள் தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து படிச்சிடறேன். அன்பு தங்கைகளே, கல்வி வளாக முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், எனதருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள், சீர்கெட்ட அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லண்ணா வேதனைக்கும் ஆளாகிறேன். யாரிடமும் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்தது. அதற்காகவே இக்கடிதம். எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம். உங்கள் அண்ணன் பிரியமுடன் விஜய். இல்லை, என்னன்னா ஒரு மூணு கேள்விதான் தெளிவாக கேட்குறேன். மூணு கேள்வி. அதாவது சொல்லண்ணா துயரத்துக்கு வந்து இருக்கிறது ஆளுங்கட்சி. அதாவது என்ன சொல்லியிருக்காரு, நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பலனும் இல்லை என்பது தெரிந்ததே. அதற்காகவே கடிதம். சரி, நாங்கள் கேட்டால் எந்த பலனும் இல்லை, நீங்கள் கேளுங்க. தெருவில் இறங்கி கூட்டத்தை சேர்த்து கேளுங்க. சரி, நீங்கள் வேணாம், மக்களை வந்து உங்களுடைய கட்சி சார்ந்த இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ண சொல்லுங்கள், நான் கூட நிற்கிறேன்னு சொல்லுங்கள். அவங்க கூட நில்லுங்க. முதல்ல அதை செஞ்சிருந்தாலே ஒரு அழுத்தமான இடம் வந்திருக்கும். வெறும் அறிக்கையை விட்டுட்டு கண்டிப்பு மட்டும் செய்யறதுனால என்ன பலன் நினைக்கிறேன் நான், புரியவே இல்லை. அதாவது விஜய் அவர்களுடைய மக்கள் மன்றமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. அது வந்து தெருவில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது வெறும் லெட்டர் பேடு கட்சி மாதிரி ஆகி போச்சு. வெறும் லெட்டர் பேடில் மட்டுமே எல்லா விஷயங்களையும் அழுத்தம் கொடுத்துட்டா என்ன இதுன்னு புரியவே இல்லை. எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எங்கே நிற்பீங்கன்னு எனக்கு புரியல. வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா எப்படி நிற்க முடியும்? மக்களுக்கு பிரச்சனை தெருவில் நடந்துட்டு இருக்குது, எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்குது. இந்த அறிக்கையில் ஆளுங்கட்சிகள் ஆளும் ஆட்சியாளர்களை நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கறதுன்னு 19 சொல்லிட்டு இருக்கீங்க. கேளுங்களேன். இப்போ நடக்கிற இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கேட்க திராணி இல்லாத ஆட்சியா இருக்குது அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துங்க, அழுத்தமா பயன்படுத்துங்க. இங்க பிரச்சனைகள் நடக்குது, இந்த ஆட்சி தான் காரணம்னு முதல்ல பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையில எப்பொழுதுமே யாரை சொல்றேன்னு நேரடியாக சொல்லி ஒரு வார்த்தை கூட அவர் எழுதுனதே கிடையாது. எல்லாமே 19 சொன்னோம். 19 பண்றது நானும் நீங்களும் தான் பண்ண வேண்டிய வேலைங்க. சாதாரண மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் பண்ணும்போது 19 கருத்தை சொல்லலாம். ஏன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்டெபிலைஸாக கிடையாது, நமக்கு அரசியல் பின்புலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம 19 பேசி போகிறது தப்பு இல்லை. ஆனால் எல்லா பின்புலமும் இருந்து இவங்களால எல்லாம் செய்ய முடியும்னு இவங்க நம்பிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சரியான நேரத்தில் இப்போ இதுக்கான பெண்களுக்கான விஜய் அவர்களுக்கு மிக அதிகமான பெண்கள் ரசிகைகள் இருக்காங்க. பெண் குழந்தைகள் அத்தனை பேர் விஜய் அவர்கள் ரசிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய அவலம் ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கும் போது அவருடைய வார்த்தைகள் வந்து இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கணும். அதாவது கேள்வி கேட்கறது இன்னும் பின்பாயிண்ட் பண்ணி கேட்கணும். இந்த அறிக்கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் ஆளுநர் வேற போய் பார்க்க போறாரு. எதுக்காக பார்க்க போறாரு அப்படின்னா நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமே டீட்டெயில் வரும், அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் வந்து கல்வியில் கவனம் செலுத்துங்க, நீங்கள் பாட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருங்க அப்படின்னா எப்படி? அது போவாங்க, கரெக்டு. எதையுமே வந்து அடுத்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கப்புறமேட்டு அதையும் தாண்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கடந்து போய் தான் இருக்க போகிறாங்க. ஓகே, இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி ஒரு நம்பிக்கை வரணும்ல. பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்தரவாதத்தை நம்ம அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படும். எப்போ? 2026 இல்லையா? எலெக்ஷன் நின்றதுக்கப்புறம் ஜெயிக்கிறோமா தோக்கிறோமானே நமக்கு தெரியாது. அது வரைக்கும் என்ன பண்ணணும்? அது வரைக்கும் இந்த குற்றங்கள்லாம் நடந்துட்டு போட்டும். நீங்கள் அப்படி எதை பற்றி யோசிக்காமல் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தி போயிட்டே இருங்கன்னா எப்படி தைரியமாக அனுப்புவாங்க? ஒரு கல்லூரி செல்கின்ற பெண் வந்து வெளியே ஒரு பலாத்காரம் நடந்திருக்குது அப்படின்னா அதை வந்து சரியா வந்து தப்பான ஒரு ஆட்கள் வந்து பண்ணிட்டாங்கன்னா கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அது இன்னும் எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்குது. அதை கேள்வி கேட்குற அழுத்தமான ஒரு வார்த்தைகளை வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இதை ஒரு போராட்டமாக பண்ணணும் அப்படிங்கிறத விட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாச்சு பண்ணணும். இப்போ அதிமுக சார்ந்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாலில் போய் நின்றுட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பதாகைகள்லாம் கையில் வச்சுக்கிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணாமல் இருந்தால் எப்படி அர்த்தம்? அப்போ அவங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து இருக்குங்க. அவங்களே இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களே இறங்கி வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. எலெக்ஷன் அப்போ மட்டும் வேலை செஞ்சால் போதும். ஆனால் அவங்களே இறங்கி வேலை செய்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் முதல்ல ஒரு கட்சி வந்து எலெக்ஷனை சந்திக்க போகுது அப்படிங்கும்போது அது மற்ற கட்சிகளை விட இன்னும் எவ்வளோ அழுத்தமான வேலைகள் செய்யணும். சும்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காது. யாருக்கு நல்லதோ இல்லையோ அது விஜய் அவர்களுக்கு நல்லது கிடையாது.
அவரை சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே கண்ணாடி குழந்தை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து தெருவில் இறங்கி மக்களை சந்திக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நான் பலமுறை சொல்லியாச்சு, ஏற்கனவே ஒரு வாட்டி கூட சொல்லியிருந்தேன். கள்ளக்குறிச்சியில் குடியினால் பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரில் போய் பார்க்க முடிஞ்ச விஜய் அவர்களால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டில் கூப்பிட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஆங்கிளில் பார்க்கும். அவர் உதவி பண்ணது நல்லதாக கூட இருக்கலாங்க. ஆனால் அது வந்து வெளியே போர்ட்ரேட் ஆகிறது எப்படி ஆகும்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? புதுசா வரவங்க ஏற்கனவே இருக்கிறவங்களோட தெருவில் இறங்கி வந்து நம்ம கூட நிக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. புதுசா வரவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க மாதிரி நடந்துட்டு இருக்காங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கேள்வி இப்போ 5 தலைவர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா தத்துவ தலைவராக எடுத்திருக்காங்க. யாரு? வேலுநாச்சியார் எடுத்திருக்காங்க, அம்மணி அம்மாள் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு நம்ம காமராஜர், பெரியார், அம்பேத்கர், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும்போது அதை எப்படி அழுத்தமாக குரல் கொடுத்தாங்க? வேலுநாச்சியாரோடைய பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றத்துக்கான ஒரு தைரியமா யாரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற, யாரை வந்து குற்றம் சாட்டுறோம் அப்படிங்கிற விஷயத்தையே அழுத்தமா பதிவு பண்ணல. நான் அப்புறம் எப்படி மக்கள் வந்து அதை கவனிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. கைப்பட எழுதின ஒரு கடிதாசி நமக்கு கிடைச்சிருக்கே தவிர இதுல வந்து அழுத்தமான ஒரு அரசியலை நோக்கி இது நகர்ற மாதிரி எனக்கு தோணலைங்க. உங்களுக்கு தோணுனா நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி தோணுனா நீங்க வந்து தாராளமாக எழுதுங்க. விஜய் அவர்கள் தனக்கு கிடைக்கின்ற சரியான வாய்ப்புகளையும் சரியான என்ன சொல்றதுன்னா வாய்ப்புங்கிறது வந்து அரசியலில் வந்து எப்படின்னா ஒரு சூழ்நிலை உருவான அந்த சூழ்நிலைக்கான சரியான பதிலை வந்து வைக்க தெரியணும். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா பூசி மொழிக்கு மட்டுமே பேசிட்டு இருக்கனால கட்சி ஆரம்பிச்ச பிறகு மன்றமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அறிக்கை விடுறதுல தப்பே இல்லை. ஆனால் ஒரு கட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு தைரியமாகத்தான் எழுதியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கமெண்ட் எழுதுங்க, மீண்டும் பேசிக்கலாம். இது நல்லதில்லை. விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களை நம்பி இருக்கின்ற கோடான கோடி ரசிகர்களுக்கும் இது நல்லதில்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.